ஆக்டர் அர்ஜுன் அவர்களோட பொண்ணான ஐஸ்வர்யா கூடவே ஆக்டர் அம்பிரமையா அவர்களோட பையனான உமாபதி இவங்க 2 பேர்த்துக்கும் ரீசெண்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கல்யாணமானது அர்ஜுன் அவர்கள் கட்டியிருந்த கோயிலே கல்யாணத்தை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களோட முன்னிலையில் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஜூன் 14ஆம் தேதி ரிசப்ஷனை இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ் ப்ளஸ் பொலிட்டீஷியன் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷன் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற வழியே அந்த ரிசப்ஷன் ஆனது நடந்து முடிஞ்சிருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ரிசப்ஷனில் பொலிட்டீஷியன் சைடு இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணாமலை, டிடிவி தினகரன் இந்த மாதிரி நிறைய பொலிட்டீஷியன்ஸுமே கலந்துருந்தாங்க. அதை தாண்டி சினி இண்டஸ்ட்ரியில இருந்து சுந்தர் சி, குஷ்பு, நாசர், ரோஜா இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த இதுல கலந்து இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டதா தகவலும் வெளியில வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்த இவங்க வீட்டினுடைய சம்மதத்தோட இந்த கல்யாணமானது நடத்தி முடிச்சிருந்திருக்காங்க. அதை தாண்டி ரிசப்ஷனுமே அவங்க எதிர்பார்த்த வகையில அந்த கிராண்டான ஒரு ரிசப்ஷனா தான் நடந்துட்டு இருக்குது. சென்னையில லீலா பேலஸ்ல தான் இவங்களுடைய ரிசப்ஷன் ஆனதுமே நடந்திருக்குது. ஸோ உமாபதி அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேன்ஸ் சைடு இருந்து அவங்களுக்கான விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்காங்க.